அது தெரியாது இவங்க எல்லாருமே வந்து இப்போ கரெக்டா வந்து நம்ம தொட்டபெட்டா வந்துட்டோம். அங்கதான் வந்து நடந்து போயிட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு வந்து பொறுமையா வந்து நடக்கிறேன். கேமரா ரொம்ப ஷேக் ஆகுது அப்படின்றீங்க நீங்களே. கைஸ் பின்னாடி வரவங்களா ஒரு ஹாய் சொல்லுங்க என்னோட சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. சப்ஸ்கிரைபரா 2000 ரூபாய் பண்ணிட்டு இருக்காங்க. ராஜு ஒரு ஹாய் டாடே. ஹாய் சொல்றா. ஹாய் ப்ரோ. ஏய் மச்சான் ஏன் பின்னாடி வாங்கடா, நான் எடுத்துட்டு இருக்கேன்டா. சரி வா வா வா. எல்லாம் கவர் ஆறாங்க. ஆமா ஆமா லாஸ்டா வந்து கார்டன் நீங்க பாண்டிச்சேரி vlogsல பாத்திருப்பீங்க. அதுக்கான வீடியோவே இப்பதான் உங்களுக்கு வந்திருக்கும். இந்த vlog எப்போ வர போகுது எங்களுக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது. இந்த vlog வந்து ஜூலை வரும்னு நினைக்கிறேன். ஜூலைல பிகாஸ் எடிட்டிங் டீம் வந்து இதுக்காக எந்த ஒரு முயற்சி எடுக்கல. ஆமா எடிட்டிங் டீமே நாங்க தான், வேற யாருமே இல்ல. இல்ல போட்டோ எடுக்க. இட்ஸ் லைக் யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன். வீடியோ தான் எடுக்கிறேன் மச்சான். அப்படியே போட்டோ எடுக்கலாம் பின்னாடி வந்து இல்லைங்களா. எல்லாம் வாங்க உள்ள வாங்க. காடே காமிக்க கீழ இருக்க கேமரா ஓகேவா. அவர் மறைக்கப்பட்டான். இது தெரியலடா பைத்தியக்காரன். மச்சான் நீ மேல போயிரா. முன்னாடி ஓகேவா. ஆடா உள்ள வாங்கடா. எல்லாம் ஒரு ஸ்மைல் பண்ணுங்க. எல்லாம் வரோமாடா. கைஸ் எல்லாம் ஒரு ஹாய் சொல்லிடுங்க. A few moments later. இப்போ நாங்க இந்த வீடை விட்டு வந்து கிளம்ப போறோம். போயிட்டு வரோம். பாய். அந்த குரங்கு என்ன பண்ணிட்டு இன்னும் நேஷனல் ஜியோகிராஃபியை காட்ட வச்சிட்டாங்க யூடியூப்ல. சென்னை எங்க, ஊட்டி எங்க, மேட்டுப்பாளையம் எங்க. சே ஹாய் கைஸ் எல்லாரும். A few moments later. நீ வேற கண்ணு மறைச்சிட்டு இருக்கியா? கைஸ் எப்படி ஃபீல் பண்றீங்க? இவர் தான் முருகதாஸ். எங்க கேங்லயே ரொம்ப நல்லவன், எல்லாருக்கும் எந்த உதவினாலும் செய்யறவன், நிக்கிறவன். என்ன நல்ல பையன் தான், அப்பப்ப கஞ்சா மட்டும் அடிப்பான். டேய் உங்களுக்கு தெரியாது எதுவும் இல்ல. முருகதாஸ் வந்து ஆல்ரெடி பாண்டிச்சேரி vlogsல பாத்திருப்பீங்க. ரொம்ப அமைதியா பாத்திருப்பீங்க. நாங்க எல்லாம் வந்ததுல இருந்து ஃபேஸ் பண்ண பெரிய இஷ்யூ என்னன்னா ரேட். எங்க போனாலுமே 100 ரூபா, 120, 150. நேற்று நைட் நான் வந்து ஒரு வெஜ் ரைஸ் வாங்கினேன் எங்க டிரைவர் அண்ணாக்கு. கிட்டத்தட்ட 150 ருபீஸ் ஆச்சு அந்த ஒரு வெஜ் ரைஸ். ஆமா. ஸோ இதுல வந்து இன்னொருத்தர் வந்து நம்ம மீட் பண்ணோம். அவரை வந்து இந்த கேங்லயே வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஒரு செல்லப்பிள்ளை மாதிரி. அமர் 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 இல்ல லோ பட்ஜெட் லெஜெண்ட். இல்லடா லெஜெண்ட். It's 1000 rupees costly கண்ணாடி. பாத்தீங்களா? பாத்தீங்களா? ஆக்சுவலா அவருக்கு அவரே ப்ரமோஷன் பண்ணி வரலாறு வந்து மலையில ஓட்ட போடுது. உங்களுக்கு வந்து அமரை தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா. பாண்டி vlogல வந்து முக்கியமான MVP இவரோட அக்காவோட ரிசப்ஷனுக்கு தான் அங்க போயிருந்தோம். அதனால எங்களுக்கு கண்டென்ட் வந்து என்னன்னா எல்லாத்துக்கும் வந்திருக்கோம். ஓகே வந்து ஃபுட் அக்கமடேஷன் சுத்தி பார்த்துட்டு இப்போ வந்திருக்கு இந்த இடம். அதான் நீங்க என்ன பேசணும்னு நினைக்கிறீங்க ஆடியன்ஸ் கிட்ட? எல்லாம் நம்ம காலேஜ் ஊட்டி வந்து ஒரு நல்ல பிளான் போட்டு வருங்க. எங்க பிளான் அட்வைசர் வந்து காட்வின் தான். எல்லா புகழும் அவருக்கு. எல்லா புகழும் அவருக்கே சொல்லுவோம். பட்ஜெட் எல்லாம் தான் பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் இங்க வரும்போது எல்லாம் நல்லா கரெக்டா பிளான் பண்ணுவாங்க. இது வந்து ஃபுட்டுக்கு தான் இங்க அதிகமாகுது கைஸ். அதை மட்டும் நீங்க பார்த்து ஷேர் பண்ணி போட்டுக்கோங்க. மற்றபடி சம ஒர்த்து. அதுக்கப்புறம்
3 days இதுக்கு பத்தாது. மேக்ஸிமம் ஒரு 5 days ஆவது வாங்க. இங்க நீங்க வந்திருக்கீங்க. ஓகே. இங்கேயே வந்து பிடிச்ச ஸ்பாட். இப்போ வரைக்கும் பார்த்ததுல பார்த்ததில்ல. நீங்க ஸ்லீப்பிங் லேடி. பார்க்கவே இல்ல. ஸ்லீப்பிங் லேடி. நீங்க எதை பார்க்கவே இல்லடா. ஸ்லீப்பிங் லேடியை பார்த்தோம்டா அது. பார்க்கவே இல்ல. ஸ்லீப்பிங் லேடியா? லேம்ப் பிளஸ் லேம்ப். லேம்ப்ஸ் ராக் அது. அவருக்கு வந்து எப்பவுமே அந்த லேடி ஸ்லீப்பிங் லேடிஸ்ன்ற பாரு அவரு. லேக் வியூ இருக்கு. பொறுமையா நம்ம பொறுமையா இருந்தா தான் அவனால ஒன்றுமே பண்ண முடியும். கிட்ட போய் எடுக்கலாமா? சூப்பர். சரி ஓகே. என்ன பிரச்சனைனா எல்லாருமே வந்து ஊட்டிக்கு சம்மர்ல வருவாங்க. நாங்க தான் வின்டர் டைம்ல வாண்டடா வந்து மாட்டிருக்கோம். மச்சான் ஃபுல்லா லிஃப்ட்ல வந்துடலாம். என்ன ஒரு பிரச்சனைனா சென்னையிலேயே குளிர் தாங்க முடியாம பெட்ஷீட் போட்டுட்டு தூங்க முடியாம தான் இருந்த கேஸ் நாங்கெல்லாம். ஊட்டில வந்து 4-5 பெட்ஷீட் தேடுற நிலைமை ஆயிடுச்சு. गाइस இப்போ கட் பண்ணி எடுத்தா உங்களுக்கு பியாக்ரா வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். பைக்காரா பைக்காரா வாட்டர் ஃபால்ஸ். அதுலயுமே அவருக்கு வந்து ஒரு பெண்ணுடைய ஒரு இது அப்படிலாம் இல்ல. ஓகேவா? கண்கள் ப்ரோ, பெண்கள் நம்ம ஓகே நாட்டுக்கு கண்கள். கட் சொல்லினாங்க. இல்ல அதுக்கு முன்னாடி இருங்க. இன்னும் வந்து நிறைய பீப்புள் நீங்க பாப்பீங்க. ஏன்னா போன வாட்டி பாண்டிச்சேரிக்கு வந்து வெறும் 6 பேர் தான். இந்த வாட்டி வந்து 14 பீப்புள் வந்து It's a big plan. So it's going to be so much fun. So பண்ண let's வந்து go. நெக்ஸ்ட் நீங்க மச்சான் ஒண்ணும் இல்ல, அவன் அப்படி வந்து அங்க பெல்ட் டெஸ்ட் போக பாக்குறான். டேய் சுரேந்தர், ஷூ வழுக்குது. அதுக்கப்புறம் மச்சான் கிராவிட்டி இந்த பக்கம் இருக்குல்ல, எல்லா வேலை தான் செய்வாங்க. ராஜு நீ செத்துருடா. ராஜு ஆர் கோயிங் டு டை ப்ரோ. வழிக்கிடும். இப்ப நம்ம எல்லாம் சேர்ந்து விழ போறோம். வேலை இன்னும் எந்திரி 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 எந்திரி. காடு ஊந்துற போற. ஏய் உர்றா உர்றா. இல்ல மச்சான் வலிக்கிடு. ஏய் ஊந்துற போறடா. வாடா. காட்வின். அவன் வந்து எப்படி தெரியுமா, கொஞ்சமாச்சு நடந்து வந்து விடுவான்னு நினைச்சேன். எப்படி அப்படியே காட்வின் அங்க நிக்காத. காட்வின் you are a life saver bro. இங்க ஒழுக்குதுடா. ஏய் தனுஷ் அப்படி போவாத. ஏய் தனுஷ் மச்சான் வீடியோ எடுத்தியாடா? மச்சான் அந்த வீடியோ எடுத்தியா? வீடியோ இருக்காடா? மச்சான் டேய் அந்த வீடியோ எடுத்தியாடா? மச்சான் எடுத்துடா. அடுத்த ப்ளோ பஸ். ஏய் நான் ஒழுங்கா அந்த வீடியோ எடுத்து நிக்கிற பத்தியா? நான் பாரு உசாரா வீடியோ எடுத்து நிக்கிறா. கமான். ஆஹா. லைவா பாக்குறேன்டா. ஷூ வழுக்கும்டா. ஷூ வழுக்கும். ஷூ வழுக்குன்றேன். இருடா ஒரு சரி. மச்சான் உள்ள வீடியோ இருக்கா? இருக்குடா. போடு போடு. கேமரா லூப்ல போட்டு எடுப்பான் அதெல்லாம். மச்சான் அதெல்லாம் போட்டுறா வீடியோல. எப்படிடா எடுத்தோனே இப்படி குச்சாதடா. காலை வெச்சோடே வலிக்கிட்டாடா அவன். கால் தூக்குறாடா. கைஸ் பாத்தீங்களா எந்த அளவுக்கு சேஃபா இருக்கோம் நாங்க. இந்த அளவுக்கு தான் சேஃபா இருக்கும் சொல்லி வீட்ல சொல்லிட்டு வந்தோம். ஒரு 100% பாத்தீங்கன்னா நாங்க அதுல 50%. இது எப்படிடா பால்ஸ்னா சொன்னத நம்புறே நீனே? மாலினிக்கு பால் சொன்னா தண்ணி ஊத்துதுல. நான் வந்துட்டு யாரும் வர வேண்டாம் அப்படின்னு நினைக்கல. இப்போ வந்தவங்க எல்லாரும் கூடயுமே நான் கம்ஃபர்டபுளா தான் ஃபீல் பண்றேன்றனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அதான் நீங்க மனசுல பண்றது என்னால வந்து யாருமே வந்து இவங்க வரக்கூடாது அவங்க வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஐ ஹேவ் நோ ரைட்ஸ். நான் அதனால அப்படிலாம் நான் நினைக்கல. யார் வேணாலும் வரட்டும், என்ஜாய் பண்ணிட்டு நானே என் ஃப்ரெண்ட்ஸோட கம்ஃபர்டபுளா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். That's a great answer. பட் ஆனா
யாருன்னு சொல்லிட்டு போங்க, என்ன ஒரு பிரச்சனை? இல்லைங்க அப்படிலாம் யாரும் இல்லைங்க. இல்ல சொல்லலாம். சரி, நாளைக்கு பிளாக் தண்டர் போலான்னு ஒரு பிளான் இருக்கு. அங்க வந்து தலைகீழ தொங்க விடுற மாதிரி 4 ரைட்ஸ் அத நான் ஒரு டிஸ்க்ளைமர் போலான்னு இருக்கீங்களா இல்லையா? இப்போ வந்து பிளாக் தண்டர்ல இந்த மாதிரி இருக்கும் எனக்கு தெரியும். பட் இப்படி சுத்த விடுறது இது என்ன கிரவுண்ட் இப்படி ஃப்ளோர் சுத்த விடுறது. கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்க எல்லா கேம்ஸும் நான் விளையாடுவேனா. இந்த 3rd ஃப்ளோர் 10th ஃப்ளோர் கேம்ஸ் எல்லாமே இவங்க எல்லாம் போவாங்க, நான் வீடியோ எடுத்து கொடுப்பேன். இதுதான் வந்து என்னோட பிளானா இருந்துருக்கு இது வரைக்கும். இதுக்கு மேல இவனுங்க ஏதாவது பயமுறுத்தி இழுத்துட்டு போய் விட்டாதான் இந்த பிளான்ல கண்டிப்பா மாற்றம் ஏற்படும். அந்த சும்மா இன்னொரு பிரச்சனை என்னன்னா, நம்ம குரூப்லயே ஊட்டியை வச்சு நம்ம போறதுக்குள்ள தொலைஞ்சு போயிடுவானா யாரா இருக்கும். ஆக்சுவலி என்னன்னா தொலைஞ்சு போற ப்ராப்பர்ட்டினா அது நான் தான் இந்த கேங்ல. பட் என்னோட ஒரு பெரிய தற்கொலையா நேத்து தான் நான் பார்த்தேன். ஒருத்தர் என்ன பண்ணா அவ்வளவு நேரம் கூட இருந்தான். பெரிய ஹாண்டட் ஹவுஸ் கன்றாவி ஹவுஸ்னு கூட்டு போய் நெஞ்சடைக்க வச்சானுங்க. அதெல்லாம் பயந்துட்டு நானே இந்த மஞ்சள் சட்டையை புடிச்சுதான் உயிருக்கு வீட்டுக்கு வந்தேன். வெளியே பார்த்தா ஒரு தற்கொலையை காணோம். அதை விட இன்னொரு தற்கொலை இந்த கேமராமேன், அவன் அதுக்கு மேல பேய் பிடிச்ச மாதிரி ஆயிட்டான். எங்க அந்த தற்கொலை? இவன் தான். ஒரு போன் இல்ல, எங்க போனான்னு தெரியல, ஆளே காணாம போயிட்டான். நேத்து வந்து என்ன நடந்துச்சுன்னா, நான் இவங்க கூட இருக்கிறது தான் பிளானு. 2 கப்பிள்ஸ் சொன்னாங்க, எங்களை கொஞ்சம் போட்டோ எடுத்துக்கூட அப்படின்னு கேட்டாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், சரி அவங்க கூட போட்டோ எடுக்கலாமேன்னு சொல்லி நின்றுட்டேன். அப்போ என்னாச்சு, அவங்க கொஞ்சம் ஒரு விதமான ஒரு நல்ல இடத்துல நின்று போட்டோ எடுக்க சொல்லி கேட்டாங்க. நல்ல இடம்னும் போது அது கொஞ்சம் ஒரு மாதிரி அடர்ந்த காடு அந்த மாதிரி தானே இருக்கும். ஸோ அதனால நான் அங்கே போய் போட்டோ எடுக்க போயிட்டேன். அது தெரியாது இவங்க எல்லாருமே வந்து சடனா என்ன நினைச்சிட்டாங்கன்னா நான் தொலைஞ்சிட்டேன்னு நினைச்சாங்க. ஆனா நான் தொலைல, எல்லாருமே தான் தொலைஞ்சிட்டாங்க. ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, என் கூட ஒரு 260 பேர் வந்தாங்க, நான் சேஃபா இருக்கேன், அவங்க எல்லாம் தொலைஞ்சு போயிட்டாங்க. அந்த கதை தான். அந்த படத்துல சமந்தா எப்படியோ அப்படிதான் இன்னைக்கு தமிழ் மாறன், நேத்து தமிழ் மாறன். அந்த படம் என்ன? அதாவது இப்ப என்னன்னா, இந்த இடத்த விட்டு ஒரே பைத்தியங்களா இருக்கு. டைம் ஆயிடுச்சு. சோ இதோட இந்த vlog முடியுது. எல்லாரும் பாய் சொல்லி முடிங்க. இதெல்லாம் என்னோட டயலாக். ஆனா ஆர்ஜே காட்வின் சைனிங் ஆஃப். மச்சான் அப்படியே மாசா மச்சான் எல்லாம் ஒரு போன் எடுங்களா. அப்படியே கலவரம் உண்டு பண்ணுங்க, எல்லாம் அடிங்க அடிங்க. மச்சான் ரைசிங் ஸ்டார் லாட்டி. அவன் ரைசிங் ஸ்டார் இல்லடா, நாட்டி அமெரிக்கன் ஸ்டார். அவன் நாட்டி அமெரிக்கன். டேய் போதும்டா. சோமா எடுக்கவே முடியல. லாட்டி, உங்களை வீடியோ எடுக்க நான் ரொம்ப பெருமைப்படுறேன். தேங்க்ஸ்டா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என் ஃபாலோவர்ஸ்லாம் உனக்கு பண்ணுவேன். அதை கூட இங்க பார்த்து சொல்ல மாட்டீங்க. எடுக்கறது நிறுத்தணும். எவ்வளோன்னு பார்க்கலாம்டா. கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க, அவரு செலிபிரிட்டில. எங்கடா தூக்கி பாக்குற நீ? செலிபிரிட்டி மேல கை போட வேண்டாம், பக்கத்துல நிப்பாங்க. இல்லடா இங்க செலிபிரிட்டி மாட்டாரே, செலிபிரிட்டி மாட்டாரா? அவங்க அண்ணா சார் வாங்க செலிபிரிட்டி. எனக்கு கண்டென்ட் கிடைக்கல, ஏதாவது சும்மா குதிங்க, நல்லா இருக்கும். அது எல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு மதியறாங்க பாரு. ஏய் இப்ப கண்டென்ட் இப்ப கிடைக்க மாட்டே, மாசம் கனெக்ட் விடு. கண்ணாடி போட்டாங்கம்மா. இல்ல அவ்வளவுதான். அமிதா மாமா தான் இவர்தான் பெரிய கண்டென்ட். சாரி கண்டென்ட்ல இவர்தான் பெரிய செலிபிரிட்டிங்க. ஆக்சுவலா இந்த செலிபிரிட்டி வந்து எப்படி வந்தாரு, யார் கூப்பிட்டு வந்தாங்க, திடீர்னு பாக்குறோம். எங்களுக்கே ஷாக். என்னடா ஷாக் தான்டா. ஷாக். திடீர்னு பாக்கும்போது கொஞ்சம் அப்படி போயிடுங்க. பாத்துறப்ப ஏய் தம்பி கிரணே.